நேயர்களே, இன்றைக்கு புதிய குரலுக்கு தேமுதிகவினுடைய கூட்டணி திமுகவோடு அணைந்திருக்கிறது. இந்த கூட்டணியின் பால் யாருக்கு என்ன லாபம் என்ற செய்தியையும், காங்கிரஸ் ஏன் இதுவரை தேமுதிகவோடு கூட்டணி அமைக்க மறுக்கிறது, அதில் ஏற்பட்ட பின்னணிகள் என்ன, ஆனால் ஜக்கி வாசுதேவ் நேற்று முன்தினம் நடந்த சிவபூசையில் கலந்து கொண்ட திருமதி பிரேமலதா அம்மா அவங்க வேலுமணி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இதை பார்க்கிற போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏதோ கூட்டணி உருவாகிற ஒரு சமிக்சை இருப்பதை போல் நான் கூட நேற்று பேசியிருந்தேன். அது ஒன்றும் தவறில்லை. செய்திகளை நாம் எப்படியோ சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கு உறுதியாயிருக்கிற கூட்டணியில் கருத்து கணிப்பை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இதில் என்டிஏ முகம் உடைப்பட்டு தோல்வியை சந்தித்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். மார்ச் 1 இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோடு இவர்களை மேடையில் அமர்த்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் தொடங்கினார்கள். உதாரணத்துக்கு சொன்னா, கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் அலையன்ஸ் பார்ட்னர். ஆனால் இந்த முறை தேமுதிக அவர்களின் வலையில் சிக்கவில்லை. முதலாக திமுகவோடு அவர்கள் கூட்டணி. அந்த அம்மா பேட்டியில் என்ன சொல்றாங்க, பழம் நழுகி பாலில் விட 10 வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். மக்கள் நல கூட்டணி அமைக்கின்ற போது பொன்னான வாய்ப்பை அவர்கள் இழந்தார்கள். திமுகவோடு அன்றைக்கு அவர்கள் கூட்டணி அமைக்கவில்லை என்று பலருக்கு ஒரு மன வருத்தம். அதற்கு பிறகு அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மரணித்து போய்விட்டார்கள். இன்றைக்கு முழுமையாக தமிழ்நாடு ஒரு களமாறுதலால் இருக்கின்ற போது திமுக எப்படியும் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று அதிமுக வலிமையாக இருக்கிறார் என்றால் அதிமுக வலிமையாக இல்லை. எதிராளிக்கு தக்கன மாற்றான் பலமும் தன் பலமும் தன் வலியும் ஆற்றான் வலியும் தெரியாத தலைவன் ஒன்று இல்லை. அதிமுகவை 2ஆக 3ஆக பலவாறாக உடைத்த பெருமை பாரதிய ஜனதாவுக்கு உண்டு. ஆனால் அவங்க நல்லவங்கள மாதிரி பேசுவாங்க. அது அதிமுக தலைவர்களுக்கு தெரியும். பலராக உடைத்து அனைவரையும் பின்னால் சேர்த்து நீங்க சேரக்கூடாது, ஆனால் சேரணும். அமமுக வேறு, அப்படி ஓபிஎஸ் ஒரு பக்கம், செங்கோட்டையன் ஒரு பக்கம், இப்படி எல்லாரும் தனித்தனியா போவதற்கான ஒரு காரணத்தை வைத்து எடப்பாடி ஒரு பக்கம், அம்மையார் சசிகலா அவர்கள் கடைசி வரைக்கும் 5 ஆண்டுகள் மௌனம். ஆனால் கடைசி வரைக்கும் மறுத்து தலையில் மண்ணெல்லி போடுகிற எடப்பாடி பழனிசாமி. இப்படியெல்லாம் பல பிரிவுகள் பாஜகவுக்கு சந்தோஷம். ஆனால் வெளிப்படையா அதிமுக ஒன்றுபட வேண்டும். ஆனால் அதிமுக ஒன்றுபடப்பட்டு அதிமுக ஆட்சிக்கா நீ வர்ற சொல்வது பெரிய பொய் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு தேமுதிக ஏன் திமுகவை தேர்ந்தெடுத்தது? முதல்ல அந்த கூட்டணி அஷ்டகோணல். முதலில் கோணல், முற்றிலும் கோணல். அஷ்டகோணல் அப்படின்னு சொல்றது. பலமுறை கேப்டன் இருக்கும்போதும் கேப்டன் மரணத்துக்கு அப்புறமும் அதிமுகவோடும் மோடியோடும் கூட்டணி அமைத்து ஒன்றுமே விளங்கவே இல்லை. அவங்க தனிச்சு நின்றாங்க. அம்மா ஜெயலலிதா கூட சேர்ந்துதான் ஒரு சக்சஸ். அவருடைய மரணத்திற்கு பிறகு வரலாற்றில் இத்தனை குறுகிய காலத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவர், 41 இடங்களில் போட்டிட்டு 29 மகத்தான வெற்றி, 10.29% வாக்குகள். அதற்கு பிறகு விஜயகாந்த் ஐயாவுக்கு உடல்நல சரியில்லாமல் போயிட்டு அவங்க மரணிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம். அதற்கு பிறகு திமுகவோடு அவர்களுக்கு ஏராள முரண்கள். இப்போ அவர்கள் அமைத்தது காலகட்டம் என்றால் ஏன் அவர்கள் என்டிஏயை விட திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு 2 காரணம் தான். அஷ்டகோணல் தரித்திரம் தோல்வி என்பதை தாண்டி தேமுதிகவில் ரொம்ப மனவேதனையில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது சட்டமன்றத்தின் உறுப்பினர்கள் இல்லாதது அவர்களுக்கு ரொம்ப தொய்வு. அதனால் நமக்கு கிடைச்ச தகவல் 7 தொகுதிகள் 8 தொகுதிகள் வரைக்கும் தேமுதிகவுக்கு கொடுக்கப்படலாம். பாயிண்ட் நம்பர் 1. ஏன்னா அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒரு கட்சி. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு ராஜ்யசபா கொடுக்கப்படலாம் சுதீஷுக்கு. ஏன்னா 4 இருக்கு, அதில் 1 கொடுத்துருவாங்க. பாயிண்ட் நம்பர் 3, 40 தொகுதிகளில்
தமிழ்நாடு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு 2000, 3000, 8000 வரைக்கும் இருக்கு. வட மாநிலங்களில், வட மாவட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம், ரிஷ்வந்தியம், கள்ளக்குறிச்சி, அதே மாதிரி கோவையில் பல பகுதிகளில், தெற்கு பகுதிகளில் ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதே போன்று விருதுநகர், அதே மாதிரி கோவையில், மத்திய கோவை உள் பகுதிகளில் எல்லா இடத்திலும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தெலுங்கு மக்கள்கிட்ட இருக்குது. அதை திராவிட தெலுங்குங்கிறதுனால இவங்க இணைஞ்சா பெனிஃபிட் இவங்களுக்கு வரும். அதில் 40 தொகுதிகளில் திமுக காய் வச்சாங்க. காரணம், விஜய் ஓங்கி பாலை அடித்தா நொறுங்கிடக்கூடாதுங்கிற அச்சம் ஒரு காரணமாக அமைந்தது. ரொம்ப முக்கியம். விஜய் யாருடைய ஓட்டை கிரபிங் பண்ண போறார், யாருடைய ஓட்டை அவர் பறிக்க போறார் என்கின்ற எந்த விதமான ஆரூடங்களும், எந்த விதமான செய்திகளும், எந்த விதமான அத்தாட்சிகளும் இல்லாத நிலையில் வலிமையான போட்டியில் தாம் ஒரு முறை 2000, 3000 ஓட்டில் 10 தொகுதி இழந்துட்டான்னா, போன முறை 275 தொகுதிகளில் 1.5% தான் ஆட்சி இழந்தாங்க. இந்த முறை அப்படி அவங்களுக்கு கிடையாதுங்கிறது தெரியும். அதற்கு காரணம் அதிமுக அப்படியே கீழே போயிட்டு எடப்பாடி தலைமையில். அவங்க சேர்த்த தேமுதிக அமமுகவோ மற்ற கட்சிகளோ பெருசாக ஜெல் ஆகாது. கீழே அடியில் பாரதிய ஜனதாவும் அதிமுக தொண்டர்களும் ஒருபோதும் இணைவில வாய்ப்பில்லை. இந்த நிலையில் தேமுதிகவோட கூட்டணி அமைச்சிடணும் அப்படின்ட்டு மத்திய உள்துறை அமைச்சர் நிறைய அசைன்மெண்ட்டை கொடுத்திருந்தார். ஆனால் அவர்களுக்கு பணம் ஒரு பொருட்டே அல்ல. ஆனால் அதை மீறி இந்த அம்மா அந்த கூட்டணியை தேர்ந்தெடுத்தது என்னன்னா, தேமுதிகவின் வருங்காலம் உருப்படியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. கேப்டன் இருக்கும்போது தனித்த ஆட்சி பிடிப்போங்கிற சொல்லாடெல்லாம் இல்லை. இப்போ இருப்பது தனக்கு ஒரு அடையாளத்துக்கு ஒரு கட்சி வேணும். தொண்டர்களை சமாதானப்படுத்துவதற்கும் நிர்வாகிகளை சமாதானப்படுத்துவதற்கும் என்ன வேணும்? ஒரு கட்சி கண்டிப்பாக இருக்கணும். அது வெற்றி இருக்கணும். அந்த வெற்றி ஒன்று தான் பேசும். வெற்றி இல்லாமல் கொள்கை முழக்கங்கள்லாம் அரசியலில் எடுபடாது. இதை அந்த அம்மா உணர்ந்ததுனால ஒரு 8 தொகுதியில் போட்டிட்டா ஒரு 4 பேராவது ஜெயிச்சு ஒரு ராஜ்யசபா எம்பி குறிப்பிடத்தக்க ஓட்டு அப்படின்னு வந்தால் தனி மெதப்பில் நிற்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணிப்பு போட்டாங்க. அப்படி ஒரு கணிப்பில் 2வது பிரேமலதாவுடைய ரொம்ப முக்கியமான கணிப்பு, ஒருவேளை திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்கவில்லை, ஒரு 90 சீட்டு வச்சுருக்காங்க அல்லது ஒரு 100 சீட்டு வச்சுருக்காங்க, அப்படிங்கும்போது இவங்களுக்கு பவர் கூடும். இந்த அம்மா ஒரு 5 7 வச்சுருந்தா பவர் கூடும். அன்றைக்கு பேரம் பேசலாம், பல விஷயங்களை சாதித்து கொள்ளலாம். அன்றைக்கு அரசில் பங்கு கேட்கலாம். ஏன்னா காங்கிரஸுக்கும் அவர்களுக்கும் முட்டாளாக இருக்கும்போது இவங்க நம்பகமான ஒரு கூட்டாளியாக மாறலாம். இதையெல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டு எடப்பாடி கம்பெனி வண்டியில் ஏறினா அது இடையில் பஞ்சராகிவிடும் என்பதை தேமுதிக நன்கு உயர்ந்துட்டாங்க. இது உருப்படாது என்பதை அவர்கள் உணர்ந்திருப்பதன் காரணத்தினால் தற்போது அவர்கள் கூட்டணி அமைச்சதாக தான் நான் பார்க்குறேன். இதனுடைய அடுத்த கட்டத்தில் நான் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளோ வாக்கு இருக்குங்கிறத தொடர்ந்து உங்களுக்கு தரப்போகிறேன். நீங்கள் தொடர்ந்து எமது புதிய குரலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.